ஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாப்டர் 7 ட்ரையாங்கிள்ஸ்ல எக்ஸசைஸ் 7.4. அதுல ஃபர்ஸ்ட் சம், show that in a right angle triangle the hypotenuse is the longest side. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ஹைப்போடென்யூஸ் தான் லாங்கஸ்ட் சைடுன்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சுக்கலாம். இதை நம்ம ஏ பி சி அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ரைட் ஆங்கிள் இருக்கு. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா பிசி தான் ஹைப்போடென்யூஸ் சைடு, இதுதான் லாங்கஸ்ட் சைடுன்னு ப்ரூவ் பண்ணணும். பிசி தான் ஹைப்போடென்யூஸ் சைடு, இதுதான் லாங்கஸ்ட் சைடுன்னு ப்ரூவ் பண்ணணும். லெட் ஏபிசி பி எ triangle right angled at A. A கிட்ட தான் ரைட் ஆங்கிள் இருக்கு. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது பிசி தான் லாங்கஸ்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் பி பிளஸ் ஆங்கிள் சி வந்து 180 டிகிரி. ஆங்கிள் மெஷர்ஸம் ப்ராப்பர்ட்டி படி ஒரு ட்ரையாங்கிள்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஆங்கிளையும் ஆட் பண்ணா 180 டிகிரி. இதுல ஏ உடைய வேல்யூ 90 டிகிரி. அப்போ என்ன ஆகும்? b plus c equal to இந்த plus 90 இந்த பக்கம் வரும்போது minus 90, 180 minus 90, 90 டிகிரி. இந்த ரெண்டு ஆங்கிளை ஆட் பண்ணாலே 90 டிகிரி வந்துடுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ட்ரையாங்கிள்ல இருக்கக்கூடிய மூணு ஆங்கிள்ல எந்த ஆங்கிள் லார்ஜஸ்ட் ஆங்கிள் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சைடு தான் லார்ஜஸ்ட் சைடு. இன் கேஸ் ஆங்கிள் பி லார்ஜஸ்ட் ஆங்கிளா இருந்தா அதுக்கு ஆப்போசிட் சைடு ஏசி தான் லாங்கஸ்ட் சைடா இருக்கும். ஒருவேளை ஆங்கிள் சி லார்ஜஸ்ட்னா அதுக்கு ஆப்போசிட் சைடு தான். இங்க ஆங்கிள் ஏ மட்டுமே 90, பி பிளஸ் சி சேர்த்தாதான் 90 வருது. அப்போ இது ரெண்டு ஆங்கிள் சேர்ந்தே 90 டிகிரியா இருக்கு, ஒரு ஆங்கிள் தனியாவே 90 டிகிரியா இருக்கப்ப இதுதான் கிரேட்டர் ஆங்கிள். அப்ப இதுக்கு ஆப்போசிட் சைடு தான் லாங்கஸ்ட் சைடு. 90யை விட கிரேட்டரா பியோ சியோ இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணியே 90 தான் நமக்கு வருது. Since A is the largest angle, of the triangle, இந்த triangle A தான் largest angle இருக்கறனால the opposite side to it must be the largest, must be longest. So side opposite to angle A is BC, which is the longest side. Hence, the hypotenuse BC is the longest side. இதுல நம்ம மெயினா யூஸ் பண்ற தியரம் லார்ஜஸ்ட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சைடு தான் லாங்கஸ்ட் சைடு. நம்ம ஜஸ்ட் லார்ஜஸ்ட் ஆங்கிள் எதுன்னு கண்டுபிடிச்சா போதும், லாங்கஸ்ட் சைடு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ செகண்ட் சம் in figure 7.48 இந்த டயக்ராம்ல sides AB and AC of triangle ABC are extended to points P and Q. AB point P க்கும் AC point Q க்கும் extend பண்றாங்க. Also PBC is less than QCB. இந்த PBC இந்த angle less than QCB இந்த angle அப்படின்னு சொல்றாங்க. Show that AC is greater than AB. இந்த சைடை விட கிரேட்டர்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? PBC is less than QCB அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணா 180 டிகிரி. ஏன்னா லீனியர் பேர், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல ஃபார்ம் ஆகக்கூடிய ரெண்டு ஆங்கிள். ஸோ ஆங்கிள் ABC plus angle CBP வந்து 180 டிகிரி. linear pair.
இந்த CBP ஈக்குவல் டு தாண்டி கொண்டு போனா மைனஸ் ஆயிடும். அப்ப ஆங்கிள் ABC ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் ஆங்கிள் மைனஸ் CBP. இது ஒரு ஈக்குவேஷன் இருக்கட்டும். இதே மாதிரி நம்ம இந்த சைடும் இப்ப பார்க்கலாம். இந்த ஆங்கிள் பிளஸ் இந்த ஆங்கிள் 180 டிகிரி, ஏன்னா லீனியர் பேர். ஸோ ஆங்கிள் ACB plus QCB equal to 180 degree. Reason வந்து linear pair. இப்போ இதை இந்த சைடு கொண்டு வந்தா மைனஸ் ஆயிடும். ஸோ ஆங்கிள் ACB equal to 180 degree minus angle QCB. இந்த ஈக்குவேஷன் 1 and 2ல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஆங்கிள் ABC இந்த angle is greater than this angle ACB. ஏன் அப்படின்னா ABCங்கிறது 180 minus CBP. CBPங்கிறது இந்த angle, அதாவது lesser angle. 180ல இருந்து lesser angle minus பண்ணா ஒரு பெரிய வேல்யூ வரும். 180ல இருந்து greater angle minus பண்ணும்போது ஒரு சின்ன வேல்யூ வரும். அப்ப இதுதான் பெருசு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த PBC QCBக்கு நம்மளே ஒரு வேல்யூ எடுத்து அசியூம் பண்ணிக்கலாமே. ஸ்மாலர் வேல்யூ எடுத்துக்கலாம். 5 10 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆப்வியஸா 5 is less than 10. அப்ப இங்க என்ன ஆகும்? இந்த ABCங்கிறது 180 மைனஸ் CBPனா இது 5, அதாவது 175. இதே இந்த இடத்துல என்ன ஆகும்? ACB வந்து 180 மைனஸ் QCBனா இது, அதாவது கிரேட்டர் ஆங்கிள் 10 பண்ணா 170 ஆயிடும். 175 பெருசா 170 பெருசானா 175 தான் பெருசு. ஏன்னா கம்மியான ஆங்கிளை மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிரேட்டர் ஆங்கிள் வருது, பெரிய ஆங்கிளை மைனஸ் பண்ணும்போது கம்மியான ஆங்கிள் வருது. ஸோ இந்த ரெண்டுத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது ABC is greater than ACB. ABC, this angle is greater than ACB. This angle. அப்போ இந்த ஆங்கிள் தான் கிரேட்டர் ஆங்கிள் அப்படின்னா கிரேட்டர் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சைடு தான் லாங்கஸ்ட் சைடு. Hence, AC is greater than AB as sides opposite to the larger angle is always longer. பெருசா இருக்கக்கூடிய ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சைடு தான் லார்ஜர் சைடு. அந்த தியரம் யூஸ் பண்ணி தான் நம்ம இப்ப இதையும் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ தேர்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். தேர்ட் சம், இன் ஃபிகர் B is less than A. இந்த ஆங்கிள் B வந்து ஆங்கிள் A விட கம்மியா இருக்கு. அதே மாதிரி ஆங்கிள் C வந்து ஆங்கிள் D விட கம்மியா இருக்கு. Show that AD is less than BC. இந்த சைடை விட கம்மியா இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும். நமக்கு தெரியும் the side opposite to the smaller angle is smaller. அதாவது கம்மியான ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சைடு ஸ்மாலரா தான் இருக்கும், கம்மியா இருக்கும். லார்ஜா இருக்க ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சைடு லாங்கஸ்டா இருக்கும். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா B is less than A. அப்போ Bக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சைடு OA. அப்ப OAங்கிற சைடு ஸ்மாலரா இருக்கும் OBயை விட. ஏன்னா இந்த ஆங்கிள் பெருசா இருக்கு, அப்ப இதுக்கு ஆப்போசிட் இருக்கிற சைடு பெருசா தான் இருக்கும். எந்த ஆங்கிள் கம்மியா இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சைடு கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் C is less than D. Cக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சைடு OD. அப்ப OD கம்மியா இருக்கும், ஏன்னா Dங்கிற ஆங்கிள் பெருசா இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சைடு OC கண்டிப்பா பெருசா தான் இருக்கும். இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம், இதை 2ன்னு வச்சுக்கலாம். இப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். லெஃப்ட் சைடோட ஆட் பண்ணணும், ரைட் சைடோட ஆட் பண்ணுவோம். அதாவது இது எப்படின்னா
அதாவது இது எப்படின்னா, இப்போ 3 is less than 5ன்னு ஒரு ஈக்குவேஷனும் 2 is less than 6ன்னு ஒரு ஈக்குவேஷன் இருந்தா நம்ம ஆட் பண்ணும்போது 3 plus 2 லெஃப்ட் சைடு வந்து ஆட் பண்ணி 5 is less than 5 plus 6 11 இதுவும் ட்ரூ தானே. ஸோ இதே கான்செப்டை தான் இங்கேயும் யூஸ் பண்ணி லெஃப்ட் சைடும் ரைட் சைடையும் ஆட் பண்றோம். OA plus OD full AD is less than OB plus OC full BC. Hence proved. இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. Fourth sum, AB and CD are respectively the smallest and longest sides of a quadrilateral ABCD. ABயும் இந்த CDயும், AB வந்து smallest, CD வந்து longest side இந்த quadrilateralல. Show that angle A is larger than angle C, angle B is larger than angle D. இப்போ இதை ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ACயை ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் ABCல AB தான் ஸ்மாலஸ்ட் சைடுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ AB வந்து ஸ்மாலர் தேன் அதர் 2 சைட்ஸ். இருக்கிற 3 சைட்லயுமே AB தான் ரொம்ப ஸ்மாலஸ்ட் சைடு. அப்ப AB வந்து ஸ்மாலர் தேன் BC, AB ஆல்சோ ஸ்மாலர் தேன் AC. நம்ம AB இஸ் ஸ்மாலர் தேன் BC நோட் பண்ணிக்கலாம். இதுதான் ஸ்மாலஸ்ட் சைடுனா இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஆங்கிள், இந்த ஆங்கிள் தான் ஸ்மாலஸ்ட் ஆங்கிள். ஸோ ஆங்கிள் ACB is smaller than angle CAB. Why? Because இது smallest sideனால அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஆங்கிள் smaller angle. அப்ப இதுதான் பெரிய சைடா இருக்கு, BCங்கிற சைடு. இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஆங்கிள் கிரேட்டர் ஆங்கிளா இருக்கும். ஏன்னா நம்ம படிச்ச தியரம் படி angle opposite to the smaller side is smaller. Angle opposite to smaller side is smaller. Smallest sideக்கு oppositeல இருக்கிற ஆங்கிளும் smaller. Greatest sideக்கு oppositeல இருக்கிற ஆங்கிளும் greater. AB வந்து BCயை விட தான் லெஸ்ன்னு கிடையாது. அது டோட்டலாவே இருக்கிற 3 சைட்லயுமே அதுதான் ஸ்மாலஸ்ட்ங்கிறதுனால AB is also less than AC தான். நான் இங்க 2 சைடு போதும் கம்பேர் பண்றதுக்காக BC எழுதியிருக்கேன். இப்போ இந்த ட்ரையாங்கிள், in triangle ADC, CD தான் லாங்கஸ்ட்னு சொல்லிட்டாங்க. CD is greater than AD. இந்த ADங்கிற சைடை விட இந்த CD சைடு greater. ஜஸ்ட் அந்த குவாட்ரிலேட்டரலோடைய பவுண்டரிஸ் மட்டும் எடுத்து நான் சால்வ் பண்றேன். அப்பதான் எனக்கு இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் ப்ரூவ் பண்ண வரும். உள்ள இருக்கிற டயகனல் எடுக்கல. அப்போ ADக்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஆங்கிள் இந்த ஆங்கிள். ஆங்கிள் ACD is less than CD. CD வந்து கிரேட்டரா இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஆங்கிள் இந்த ஆங்கிள். ஆங்கிள் CAD. சேம் ரீசன். ஆங்கிள் ஆப்போசிட் டு ஸ்மாலர் சைடு ஸ்மாலர். ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். ACB plus ACD. ACB இந்த ஆங்கிள் plus ACD. ACD இந்த ஆங்கிள். டோட்டலா ஆங்கிள் C is less than CAB plus CAD. CAB இந்த ஆங்கிள் plus CAD இந்த ஆங்கிள். டோட்டலா ஆங்கிள் A. இதான் ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ண வேண்டியது. So angle C is less than angle A. Proved. இப்போ B is greater than angle D னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா let's join BD. இப்போ இதே ஸ்டெப்ஸை இந்த 2 ட்ரையாங்கிளுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். In triangle ABD, AB தான் ரொம்ப ஸ்மாலஸ்ட் சைடு. அப்ப AB is smaller than AD. என்ன ஆகும்? அதனால ABக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஆங்கிள் இது ADBங்கிற ஆங்கிள் less than ADக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஆங்கிள் இந்த B, ஆங்கிள் ABD.
Similarly, in the triangle BCD, CD the largest. CD is larger than BC. BC க்கு opposite இருக்கிற angle D. So angle BDC is less than CD க்கு opposite இருக்கிற angle B. DBC. இதுக்கான ரீசனும் angle opposite to smaller side is smaller. Equation 1, equation 2. ரெண்டுத்தையும் add பண்ணலாம். ADB plus BDC. ADB plus BDC. The complete D. Angle D is less than ABD plus DBC. ABD plus DBC in the complete angle. இதையும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். Fifth sum in figure PR is greater than PQ. இந்த சைடு கிரேட்டரா இருக்கு அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் கிரேட்டர், அது ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இந்த ஆங்கிள் லெசரா இருக்கும். அண்ட் PS bisect QPR. இந்த PS வந்து QPRங்கிற ட்ரையாங்கிள் 2 ஈக்குவல் ஹாஃபா பிரிக்குது. அப்போ இங்க இருக்கிற ஆங்கிளும் இங்க இருக்கிற ஆங்கிளும் ஈக்குவல். Prove that PSR is greater than PSQ. PSR. This angle is greater than PSQ. This angle. Givenலாம் first எழுதிக்கலாம். இந்த QPS givenலாம் first எழுதிக்கலாம். Angle QPS equal to angle SPR. ஏன்னா PS bisect பண்ணுது. அதே மாதிரி PR is greater than PQன்னு கொடுத்திருக்கிறனால PR க்கு opposite சைடான இந்த Q angle PQR is greater than PQ க்கு opposite ஆன இந்த angle PRQ. ஏன்னா angle opposite to larger side is greater. இன்னொரு விஷயம், இந்த PSQங்கிற exterior angle வந்து equal to sum of two opposite interior angle. Interior வந்துட்டு opposite இருக்கக்கூடிய ரெண்டு angle. PSRங்கிற triangle. So angle PSQ equal to angle SPR plus angle PRS. Exterior angle property. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ட்ரையாங்கிள் PQS, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற ட்ரையாங்கிளுக்கு இதுதான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஆங்கிள் PSR ஈக்குவல் டு இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு டூ ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள். உள்ள வந்துட்டு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ரெண்டு இன்டீரியர் ஆங்கிளை ஆட் பண்ணா வரும். ஆங்கிள் SPQ பிளஸ் SQP. சேம் ரீசன். இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். இதை ஈக்குவேஷன் 2, 3, 4. இப்போ ஈக்குவேஷன் 1 and 2யும் ஆட் பண்ண போறேன். அதாவது ஈக்குவேஷன் 2 ஆல்ரெடி ஆங்கிள் PQR is greater than ஆங்கிள் PRQ இருக்கு. இதுல ஈக்குவலான ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ண போறோம். ஆங்கிள் QPS plus angle SPR. இது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஆல்ரெடி 10 is greater than 5ன்னு இருக்கு. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் 3 equal to 3 இருக்கு. இந்த இதை நம்ம ரெண்டு சைடும் ஆட் பண்ணும்போது 10 plus 3 is greater than 5 plus 3. 13 is greater than 8. அப்போ இதுவும் ட்ரூவா தான் ஆகும். ஸோ சேம் கான்செப்ட். ஈக்குவல்னு இருக்கக்கூடிய ரெண்டு ஆங்கிளை ஒரு இன்இக்வாலிட்டி ஈக்குவேஷன்ல ரெண்டு சைடும் ஆட் பண்ணிட்டோம். அதாவது 1 plus 2. PQR plus QPS ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்.
அதாவது QPSம் QPSம் சேம். இங்க PQS இருக்கு. PQS இந்த ஆங்கிள், PQR இதே ஆங்கிள் தான். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் சேம். அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா ஆங்கிள் PSR அப்படின்னு வரும். S greater than இங்க PRQ இருக்கு. PRQ இந்த ஆங்கிள். அதே மாதிரி இங்க PRS இருக்கு. PRS அதே ஆங்கிள் தான். ஸோ இந்த ரெண்டுமே சேம். SPR. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனும் சேம் தான். இது ஆட் பண்ணா PSQ வரனால இது ஆட் பண்ணாலும் PSQ. இதுதான் நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. Hence proved. Last sum. Show that of all line segments drawn from a given point not on it, the perpendicular line segment is the shortest. So first நம்ம ஒரு Lன்னு ஒரு லைன் செக்மெண்ட் வரைஞ்சுக்கலாம். இதுல Bன்னு ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். ABன்னு ஒரு லைன் இதுக்கு பெர்பெண்டிகுலரா வரைஞ்சுக்கலாம். இதுல இன்னொரு பாயிண்ட் Cன்னு வச்சுக்கலாம் அண்ட் இத ஜாயினும் பண்ணிடலாம். இப்ப நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, show that of all line segments drawn from a given point not on it. Lங்கிற லைன் செக்மெண்ட்ல ஏங்கிற பாயிண்ட் இல்ல, தள்ளி தான் இருக்கு. அந்த லைன் செக்மெண்ட் மேல not on it கொடுத்தனால அது மேல இல்லாம தள்ளி வச்சிட்டோம். The perpendicular line segment is the shortest. பெர்பெண்டிகுலரா அப்போ ஒரு லைன் வரைஞ்சிட்டோம். அப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம எத்தனை லைன் இந்த Lங்கிற லைன் செக்மெண்ட்டுக்கு வரைஞ்சாலுமே இந்த பெர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய லைன் தான் ஷார்டஸ்ட்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. அதாவது AB தான் இருக்கிறதுலே ஷார்டஸ்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். So first given, let L be the line segment, Lங்கிற லைன் செக்மெண்ட்ல, and let A be the point not on it. So Aங்கிற பாயிண்ட் அது மேல இல்ல. இப்ப நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போறோம் அப்படின்னா, AB தான் லெசரா இருக்கு AC விட, இல்லனா BC விட ஏதோ ஒண்ணு. அப்போ AB தான் இருக்கலே ஷார்டஸ்ட் சைடு அப்படின்னு ப்ரூவ் பண்ண போறேன். So AB should be less than AC. AB should be less than BC also. எப்படி வேணா எடுத்து ப்ரூவ் பண்ணலாம். நான் இங்க AC எடுத்துக்கிறேன். இப்போ ப்ரூஃப். In triangle ABC, angle B வந்து 90 டிகிரி. ஏன்னா AB வந்து பெர்பெண்டிகுலர் லைனுங்கிறனால இந்த இடத்துல 90 டிகிரி இருக்கு. ஒரு ட்ரையாங்கிள்குள்ள இருக்கக்கூடிய 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணா 180 டிகிரி. AMS. ஆங்கிள் Bக்கு பதிலா 90 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணோம். அதை டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா 180 மைனஸ் 90, அதாவது 90 டிகிரி. ஸோ ஆங்கிள் A plus C ரெண்டு சேர்த்தே 90 டிகிரி தான் வருது. அப்போ C வந்து கண்டிப்பா ஒரு அக்யூட் ஆங்கிள் தான். ஆங்கிள் C is an acute angle. இது எல்லாமே ஆங்கிள்ஸ் தான். C வந்து அக்யூட் ஆங்கிளா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது ஆங்கிள் B விட கம்மி. ஏன்னா 90 டிகிரி தான் ஆங்கிள் B. 90 டிகிரியை விட கம்மியா இருந்தாதான் அது ஒரு அக்யூட் ஆங்கிள். அப்போ ஆங்கிள் C கம்மினா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சைடு AB is less than ஆங்கிள் Bக்கு ஆப்போசிட்டா இருக்கிற சைடு AC. ரீசன் வந்து side opposite to smaller angle is shorter. இதான் நம்மள ப்ரூவ் பண்ண சொன்னது. hence proved. ஏன்னா AB தான் இருக்கிறதுல சின்னதுன்னு தானே ப்ரூவ் பண்ண சொன்னாங்க, அதை ப்ரூவ் பண்ணிட்டோம். இதோட இந்த எக்ஸசைஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.